ஹைகோர்ட் எக்ஸாமுக்கான ரிஜெக்ஷன் லிஸ்ட் நேற்று பப்ளிஷ் பண்ணாங்க பார்த்தீங்களா? அதில் ரிஜெக்ஷன் லிஸ்ட்டில் லாஸ்ட் பேர் இந்த பிடிஎஃப்ல பாருங்களேன், ராம் பிரசாத் எஸ்ன்னு போட்டிருக்குல்ல. இதுக்கான சீரியல் நம்பர் வந்து 1155. அப்போ 1155 பேர் ரிஜெக்ட் ஆகிட்டாங்க அப்படின்றது கன்ஃபார்ம் பண்ணிக்கிறீங்க. அப்போ அதில் அவருடைய அப்ளிகேஷன் நம்பர் பாருங்கள், 202573105665 இருக்குது பார்த்தீங்களா? அதில் ஃபஸ்ட்டு 4 டிஜிட் அந்த 2025 அப்படி போட்டிருக்கிறது வந்து இந்த வருஷம் 2025 குறிக்குது. அதுக்கு பக்கத்தில் 73 போட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் நம்பர், இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான நம்பர். அதுக்கு பக்கத்தில் போட்டிருக்க 10ன்றது டிவிஷன் நம்பர். அதுக்கு பக்கத்தில் போட்டிருக்க 5665 அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த போஸ்டிங்க்கு மொத்தமாக அப்ளை பண்ண தமிழ்நாடு அளவில் ஓவரால் அப்ளை பண்ண கவுண்ட் வந்து இவ்வளவு மட்டும்தான். அப்ளை பண்ணதில் ஒரு 5665வது நபர் வந்து ரிஜெக்ட் ஆயிருக்காரு அப்படின்னா இதோட எக்ஸ்ட்ரா ஒரு 20% 30% கூட்டிக்கிறலாமா? அப்படி வச்சோம்னாலுமே 5695 பேர் தான் இதுக்கு அப்ளையே பண்ணியிருக்காங்க. இதைத்தான் கணக்கு போட்டு நம்ம முன்னாடி நானுமே வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதிகபட்சம் ஒரு 7000 பேர் 8000 பேர் அப்ளை பண்ணியிருப்பாங்க, அவ்வளோதான் அப்ளை பண்ணியிருப்பாங்க இந்த போஸ்ட்டுக்கு நம்ம எதிர்பார்த்தது. பட் அதுக்குள்ளே தான் அப்ளை பண்ணியிருக்காங்க 5695 பேர் அப்ராக்சிமேட்டாக நம்ம எடுத்துக்கிட்டாலுமே இந்த 5695 பேரில் தான் 1155 பேர் அப்படின்றது துல்லியமாக ரிஜெக்ட் ஆகிட்டாங்க. பெண்டிங் எவ்வளோ இருப்பாங்க? 4540 பேர் ஒரு அப்ராக்சிமேட்டாக இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு எலிஜிபிளாக இருக்காங்க. இவ்வளோ தான் தமிழ்நாட்டிலேயே மொத்தம் 392 வேகன்சிக்கு 4540 பேர் தான் அப்ராக்சிமேட்டாக எழுத வில்லிங்காக அதாவது சூட்டபுளாக இருக்காங்க. அப்படின்னா இதில் எப்படி எனக்கு தெரிஞ்சு ஒரு 900 பேர் வரை பார்த்தீங்கன்னா ஆப்சண்ட் ஆயிடுவாங்க. ஏன்னா சென்னையில் தான் இந்த எக்ஸாம் நடக்குமா அப்படின்னு தெரியாமையே அப்ளை பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க. இதுதான் புரிஞ்சுக்கிட்டேன் இந்த குரூப்லலாம், வாட்ஸ்அப் குரூப்பில் பேசும்போது. அப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு 900 பேர் ஆப்சண்ட் ஆகுறாங்க அப்படின்னா நெருக்கக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 3500 பேர் இல்லாட்டி 3600 பேர் அப்ராக்சிமேட்டாக வந்து இந்த எக்ஸாமை கரெக்டாக அட்டன் பண்ணி எழுத போகிறவங்களே. ஸோ இது உங்களுக்கு கிடைச்ச ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்னு நினச்சிக்கோங்க. ஆமாங்க, இப்போ மொத்தமாக 392 வேகன்சி அக்யூரேட்டாக ஒரு 400 அப்ராக்சிமேட்டாக வச்சுக்கிடுவோமே. இது அடுத்து ப்ராக்டிக்கலுக்கு எத்தனை பேர் கூப்பிடுவாங்க? உங்களுக்கு 1:5 ரேஷியோவில் கூப்பிட்றாங்க வச்சுக்கிடுவோம். அப்போ 400 பேர்த்துக்கு இப்போ 2000 பேர்த்து ப்ராக்டிக்கல் கூப்பிடணுமா? இந்த ரிட்டன் எக்ஸாம் எழுத போகிறதே 3500 பேர் தான் இருக்கும் போது அப்போ 2000 பேர் ப்ராக்டிக்கல் கூப்பிட்றாங்க அப்படின்னா அங்கே ஒரு 1500 பேர் தான் கழிச்சு கட்டுறாங்க. அப்படிங்கும் போது உங்களுக்கு செம லக்கு தானே, செம்ம ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இந்த ரிட்டன் எக்ஸாம் எழுதுகிற மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலுக்கும் போயிடுவாங்க. அந்த மாதிரி தான் சுச்சுவேஷன் அப்படின்றது இருக்குது. நல்ல ஒரு அரிய ஆப்பர்ச்சுனிட்டி, சூப்பராக யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் கேட்டிங்க, நான் 2 விதமான நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்ணேன். 500 + 500 1000 ரூபா கட்டி 2 நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்ணேன். ஒரு நாளைக்கு தான் எக்ஸாம் போட்டிருக்காங்க. அவங்க தெளிவாக இன்ஸ்ட்ரக்ஷன் அன்னைக்கே சொல்லிட்டாங்க, நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். 2 நோட்டிஃபிகேஷனுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ரிட்டன் எக்ஸாம் தான் நடக்கும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. அடுத்து பாருங்க, செயல்திறன் தேர்வுன்னு என்னது? உங்கள் ப்ராக்டிக்கலை தான் சொல்கிறாங்க. ப்ராக்டிக்கலு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்லாம் அதுவும் சென்னையில் மட்டும்தான் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ஜோனல் வைஸாவோ டிஸ்ட்ரிக்ட் வைஸாவோ நடத்த போகிறது இல்லை. அடுத்து உங்களுக்கு வரப்போகிற ப்ராக்டிக்கலு அடுத்து என்னது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அதுவும் பார்த்தீங்கன்னா சென்னையில் மட்டும்தான் தெளிவாக கொடுத்துருக்காங்க இன்ஸ்ட்ரக்ஷனில். ஏன்னா இப்போ ரிட்டன் எக்ஸாமுக்கே சென்னையில் வச்சுட்டாங்களே அப்படின்ற மாதிரி புலம்புறீங்க, அதனால சொல்கிறேன். அதே மாதிரி இந்த எக்ஸாமுக்கு ரிட்டன் எக்ஸாமில் பார்ட் B மட்டும் கன்சிடர் பண்ணுறாங்களே, ப்ராக்டிக்கல் இருக்குது பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்டர்வியூ அப்படின்ற ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. ப்ராக்டிக்கலுக்கு அப்புறம் CV மட்டும்தான், சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் மட்டும்தான். ஸோ CVயோட சேர்த்து இன்டர்வியூ அப்படின்ற ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது. அப்போ இன்டர்வியூ கிடையாதுன்னா அப்புறம் எப்படி மார்க் போடுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்படி மார்க் கன்சிடர் பண்ணுறாங்கன்னா, ஃபஸ்ட்டு ரிட்டன் எக்ஸாமில் வந்து 40 மார்க் கட் ஆஃப், 65லாம் கிடையாது கட் ஆஃப், 40க்கு மட்டும்தான். ஓகேவா? அடுத்து ப்ராக்டிக்கலுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு ப்ராக்டிக்கலுக்கு ஒரு 40 மார்க்கு. அடுத்து CVக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு 20 மார்க்கு. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் மார்க் கொடுக்குறாங்க 20 மார்க்கு. அப்போ 40 + 40 + 20 100 மார்க் மொத்தமாக ஓவராலாக. ஓகேவா? சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எப்படி மார்க் போடுவாங்கன்னா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்ஸுக்கு இருந்தால் அதுக்கு மார்க்கு, அப்புறம் உங்கள் மார்க் ஷீட் இருக்கும் பார்த்தீங்களா, 10th 12th பாலிடெக்னிக் ITI இதில் உள்ள மார்க்கை பேஸ் பண்ணி வெயிட்டேஜ் மார்க் போடுவாங்க. இதை பேஸ் பண்ணி தான் 20 கால்குலேஷன் பண்ணி CVக்கு 20 மார்க் அப்படின்றது ஒதுக்குறாங்க. ஓகேங்களா? அப்போ இன்டர்வியூ அப்படின்ற ஒரு விஷயம் கிடையவே கிடையாது.